விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் க்ஷேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. எளிமையா அவங்க இருந்த இடத்துல இருந்தே அந்த வழிபாடை செய்யலாம். திருவிளக்கு அப்ப திருவிளக்கு என்பது உருவாகியுடன் பார்வதி தேவியிடத்திலே ஐயன் காட்டுறேன். அந்த திருவிளக்கு இப்போ நாங்க எல்லாரும் போய் உட்கார்ந்துருக்கோம். மும்மூர்த்திகளான நாங்க, சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய நான், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகாவிஷ்ணு, படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, மூர்த்திகள் இந்த திருவிளக்குல போய் உட்கார்ந்துருவோமா, அமர்ந்துருவோம். சரி, எங்க போய் அமர போறீங்க? படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா திருவிளக்கினுடைய அடிப்பாகத்துல அமர்ந்துருவோம். நாங்க 3 பேர் வரோம். எப்படி? என்னுடைய பெண்கள் வந்து அந்த திருவிளக்கு பூஜையில ஒரு ஜோதி ஏற்றுவாங்க, தீபத்தை ஏற்றுவாங்க. அந்த தீபத்தினுடைய வண்ணமாக, அந்த தீபத்துக்கு என்று ஒரு வண்ணம் இருக்கும், ஒரு மஞ்சள் கலந்த ஒரு வண்ணம். அந்த வண்ணமாக நான் திகழ்கிறேன்னு மகாலட்சுமி சொல்றார். செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தீபத்தினுடைய வண்ண சொரூபத்திலே இருக்கிறார். அடுத்ததாக கல்வி செல்வம் வரக்கூடிய, அறியாமை என்கின்ற இருளை அகற்றக்கூடிய சரஸ்வதி தேவி அந்த தீபத்தினுடைய ஒளியாக அமைகிறார். எப்படி ஒரு தீபத்தை ஏற்றணும்னு அந்த இடம் முழுக்க ஒளிமயமாகும். அந்த ஒளியில யார் இருக்கா? சரஸ்வதி தேவி. அந்த சிறு தீபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்கிறதா, அந்த வெப்பத்துல யார் வந்து அமர்றா? அன்னை பார்வதி தேவி. ஆக ஒரு திருவிளக்கு என்பது அகிலாண்ட ஈஸ்வரியோட வடிவம். அந்த அகிலாண்ட ஈஸ்வரியினுடைய சொரூபத்திற்குள்ளேதான் மும்மூர்த்திகள் இருக்காங்க, முத்தேவிகள் இருக்காங்க, அத்துணை தேவர்களும் இருக்காங்க, அத்தனை மித்த பகவான்கள், அத்துணை தெய்வங்களும் அமர்ந்திருக்காங்க. ஆக திருவிளக்கினுடைய அடிப்பாகத்துல பிரம்மா, நடுப்பகுதியில விஷ்ணு, மேல் பாகத்திலே சிவபெருமான், தீபத்தினுடைய வண்ணமாக மகாலட்சுமி, தீபத்தினுடைய ஒளியாக சரஸ்வதி தேவி, தீபத்தினுடைய வெப்பமாக பார்க்கிறோம். சரி, மும்மூர்த்திகள் வந்தாச்சு, முத்தேவிகள் வந்தாச்சு. அப்புறம் எப்படி இந்த வருண பகவான், அக்னி பகவான் என அத்தனை பகவான் வராங்க. அவங்க எப்படி இவங்களை விட்டுட்டு இருக்க முடியும்? இவங்களுடைய தலைமை வந்து அவங்க 3 பேரும் தானே, அந்த முத்தேவிகளும் தானே. உடனே அத்துணை தேவர்களும் அதை வந்து அமர்றாங்க. ஆக ஒரு விளக்குல அத்துணை பேரும் வந்தாச்சு, அத்தனை தெய்வமும் வந்தாச்சு. உடனே சிவபெருமான் போதுமாமா, யாகத்துல யாரும் ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு ஐயா வந்துருங்க கூப்பிடணும். இங்க அப்படி இல்லை, உங்க பெண்களுக்கு சுலபமா பண்ணி கொடுத்தாச்சா? சரி. அப்ப இந்த திருவிளக்கு பூஜையை எளிமையா எங்க இருந்தாலும் மனதில் சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துகபாக்கவே. அடுத்ததாக நம்முடைய இந்து சமயத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் இந்தி நீலம் வீரை
ஓடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு உங்களுடைய திருவிளக்கிலே தீபம் பொழுது அனைவரும் நான் சொல்கின்றவற்றை பின்பற்றி அனைவரும் சொல்லுங்கள். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 ஏற்றிய பிறகு முழுமையான வடிவம் பெற்று அன்னை சந்தனமாரியாக ஒவ்வொருவரிடத்திலும் உங்களுடைய திருவிளக்கு அமர்ந்திருக்கிறது. ஆக அனைவரும் இனிமேல் அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய அத்துணை வழிபாட்டிலும் உங்களுடைய திருவிளக்கினை அன்னை சந்தனமாரியாக மனதில் நிலைநிறுத்தி அடுத்து வரக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய திருவிளக்கின் இடத்திலே கைகளை கூப்பி மனத பிரார்த்தனையை அனைவரும் உருகி பின்பற்றி சொல்லுங்கள். ஓம் ஆதிபராசக்தி அம்பிகையே எங்கள் உள்ளத்திலும் அடுத்ததாக தேவி வாழ்வை அனைவரும் சொல்ல இருக்கின்றோம். ஆக ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சிருஷ்டி ஸ்திதி விநாசானம் சக்தி பூதே சனாதினி அலங்காரநாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு உலங்கோல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எங்கள் குடி விளங்கு மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரே உந்தன் காலடியில் சரணடைந்தே மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். அடுத்ததாக நம்முடைய திருவிழா பூஜையிலே கலச பூஜை செய்ய இருக்கின்றோம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய சாதனத்தை இடது கை மேலே வைத்து மஞ்சள் கலந்த அரிசியான அச்சதையை கொள்ளுங்கள். உங்களிடத்தில் நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த கலசத்தை உங்களுடைய இடது கை மேலே எடுத்து வைத்து அதில் சிறிதளவு அட்சதையை இட்டுக் கொள்ளுங்கள். சிறிதளவு அட்சதையை இட்ட பின்பு வலது கை உள்ளங்கையால் இடுங்கள். இப்பொழுது இந்த சாதாரண தண்ணீராக நம்முடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த கலசத்திலே யமுனே சைவ கோதாவரி உங்களிடத்தில் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்பது அனைத்து புண்ணிய நதிகளும் வந்து சேர்ந்ததாக ஐதீகம் நம்பிக்கை. ஆக அந்த புண்ணிய நீரிலே உங்களுடைய உள்ளங்கையில் இட்டு சிறிதளவு பருகிக் கொள்ளுங்கள். அர்ச்சனை தொடங்க இருக்கின்றோம்.
இந்த 108 எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லா பூத்தாளை. அடுத்ததாக நம்முடைய திருவிளக்கு பூஜையை பொழுது 108 அர்ச்சனை தொடங்க இருக்கின்றோம். அர்ச்சனை செய்ய இருக்கின்றோம். அர்ச்சனை செய்யும் பொழுது முதலில் அமைந்திருக்கின்றார். ஆக அவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது முதலில் 54 அர்ச்சனைக்கு குங்குமத்தையும் இறுதி 54 அர்ச்சனைக்கு மலர்களையும் எடுத்து நெஞ்சுக்கு நேர் வைத்து அன்னை சந்திரமாரி அமர்ந்திருக்கிறார் என்று நம்பி நெஞ்சுக்கு நேர் வைத்து திருவிளக்கினுடைய ஓம் இச்சா சக்தியை நமக, ஓம் பிரியா சக்தியை நமக, ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபிண்யை நமக, ஓம் ஜோதி லக்ஷ்மி லக்ஷ்மியை நமக, நீலகரன் ஜோதினி அகில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி உங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி சம்பிதா ஜோதினி கற்பூர ஜோதினி. இப்பொழுது அந்த கற்பூரத்தை தொட்டு உங்களுடைய கண்ணிலும் நெற்றியிலும் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் அர்ச்சனை செய்த உங்களுடைய விளக்கினுடைய ஆதார விந்தத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள்.